வணக்கம் நண்பர்களே! அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு மூவ்மெண்ட்டே இல்ல. ஒரு சைட்வேஸ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு பெரிய ஏற்றமும் இல்ல, பெரிய இறக்கமும் இல்ல. ஒரு 25 பாயிண்ட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 2லயே பாருங்க ஒரு சைட்வேஸ் மாரியே குடுத்து வச்சிருக்கு. நேத்து குளோசிங் இதுல இன்னைக்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. நேத்து குளோசிங் பிரைஸ்ல இன்னைக்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ சரியான ஒரு கிளியர் ட்ரெண்ட் வரல. மேல போகுதா, இல்ல கீழ இறங்க போகுதாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னைக்கு நிஃப்டி 15 மட்டும் இல்ல. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 67 பாயிண்ட் நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்தே நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. சரியான ஒரு அப் ட்ரெண்ட்லயே போல. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, HDFC பேங்க், ICICI, ஆக்சிஸ்லாம் அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு இறங்கல. ஒரு பாய் 0.5, 0.4% வரைக்கும் தான் இறங்கியிருந்தது. ஆனா, இந்துஸ்தான் பேங்க் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1% மேலே நல்லாவே இறங்கியிருக்கு. இந்துஸ்தான் பேங்க் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் தகுந்த மாரி நல்லாவே அப்ல போகுது, இறங்குறது இந்த மாரி ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கு. ஏறுனா ஒரே இதா ஏறுது. அப்படி இல்லன்னா ஒரே இதா இறங்க ஆரம்பிக்குது. இப்பயே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 50% வரைக்கும் நல்ல ஒரு கரெக்ஷன் ஆயிருக்கு. இந்துஸ்தான் பேங்க கன்சிடர் பண்ண ஆரம்பிங்க. ஒரு 900 பிலோ 800லாம் வரும்போது நீங்க ஃபர்தரா பை பண்றதுக்குள்ள ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இது பட் லாங் டெர்முக்கு ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரூ. 1700 ரேஞ்சில இருந்தது. இப்போ வந்து ரூ. 900 ரேஞ்சுக்கு வர வந்துட்டு இருக்கு. இது இன்னும் ஃபர்தர் இறங்குறது அதிக சான்சஸ் இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி போகுதுங்கிறத. அடுத்தது இண்டிசைஸ் வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நிஃப்டி பேங்க், ஐடி, ஃபார்மா, மெட்டல், எனர்ஜின்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இல்ல எஃப்எம்சிஜியும் ஃபார்மா மட்டும்தான் சாரி எஃப்எம்சிஜியும் ஆட்டோ மட்டும்தான் ஒரு பாசிட்டிவான இதில் க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்எம்சிஜி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட்டும், ஆட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு 127 பாயிண்ட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்எம்சிஜி பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளாவே ஒரு பாசிட்டிவ்ல போயிட்டுருக்கு. ஸோ அவசரப்பட்டு இந்த இதில் ஒன்றும் பை பண்ண வேணாம். இன்னும் ஒரு கரெக்ஷன் ஃபேஸில் தான் இருக்குது. ஏன்னா அவங்களோட குவார்ட்டர் ரிசல்ட்லாம் இந்த குவார்ட்டர் ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு ஃபர்தராக அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பை பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டேட்டாவே பார்த்தீங்கன்னா இந்த இதில் அந்தளவுக்கு ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இந்த குவார்ட்டரில். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். நல்ல ஒரு பையிங் ரேஞ்சு வரும்போது ஸ்டாக்ஸை வந்து கன்சிடர் பண்ணி பை பண்ண ஆரம்பிங்க. இன்னைக்கு எஃப்ஐ ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2454 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. டிஐ பார்த்தீங்கன்னா 2819 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐக்கு ஈக்குவலாகவே இவங்க காம்படிஷன் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தும் அவங்களால பண்ண முடியல. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த மாதிரி போகுதுங்கிறத. ஏன்னா இப்போ ஆல்ரெடி கிறிஸ்மஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நியூ இயரும் போயிட்டுருக்கு. எஃப்ஐ பார்த்தீங்கன்னா இனிமேல் ஜனவரி 10, 15 தேதிக்கு மேலே தான் வர ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்தாங்கன்னா ஒரு கிளியர் ட்ரெண்டு வர ஆரம்பிக்கும். மேலே போகுதா இல்லை கீழே இறங்குதாங்கிறது ஒரு ட்ரெண்ட் ஆரம்பிக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வேற வருவார். யூஎஸ் பிரசிடெண்ட்டாக வந்துருவார். எப்படி இருந்தாலும் ஜனவரி 20, 25 தேதிக்கு தெரிஞ்சிடும். ஸோ அவர் வந்து எந்த மாதிரி பாலிசிலாம் கொண்டு வர போகிறாங்க, எப்படி பண்ண போகிறாங்கங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அடுத்ததா டாடா குரூப்லேருந்து ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. டாடா குரூப் பார்த்தீங்கன்னா ஒரு ஐபிஓ ஒன்று லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த ஐபிஓ வந்து டாடா கேபிட்டலு. இது வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. இந்த வருஷமும் சொல்லியிருந்தாங்க. பட் அப்புறம் இன்னும் திருப்பி இல்லை அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அப்புறம் டாடா சன்ஸ் வரப்போதான் சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லைன்னாங்க. இப்போ திருப்பியும் வந்து சொல்லியிருக்காங்க. இதோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 கோடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால இன்னைக்கு டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4% வரைக்கும் அப்பில் போய் இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2%ல் அப்பில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டாடா கெமிக்கல் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு 3% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. டாடா இன்வெஸ்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 4% பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ஐபிஓ கன்ஃபார்மாக வருதா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணலாம். இதில் அடுத்த ஒரு நியூஸ் என்னென்னா இப்போயே கிரே மார்க்கெட் எப்பயுமே ஆல்ரெடி ஒரு 3 டைம்ஸ் அப்பில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ப்ரைஸ் பண்ணதோட நமக்கு 3 மடங்கு லாபம் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் எல்லாமே ஒரு ரூமராக இருக்குது. ஒன்றும் கன்ஃபார்மாக தெரியல. மேபி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. வந்துச்சுன்னா நல்ல கம்பெனி தான். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த டாடா கெமிக்கல்ஸ் ஷேரை நீங்கள் பாருங்கள். ட்ரெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு volatile-ஆவே இருக்குது. இந்த ஒரு ஐபிஓலாம் வரப்போகுதுன்னு சொல்லும் போதே இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சடனாக ஒரு ஏறுறது. ஒரு 10%, 20% ஏறிடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி இறங்குது. திருப்பி ஒரு 10% ஏறுது, திருப்பி இறங்குது. இதே மாதிரியே ஒரு சைட்வேஸ்லேயே தான் போயிட்டு இருக்கு. ஒரு கிளியரான ட்ரெண்டே வரல. ஸோ இந்த மாதிரி இதில் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து வாங்கணும். இந்த கெமிக்கல் செக்டரே இப்போதைக்கு கொஞ்சம் டவுனில் தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு volatile கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஒரு அப்பில் போகிறதும் இறங்குறதும் என்னென்னா நம்ம ஷார்ட் டைம் ப்ளே பண்ணுறவங்களுக்கு ஓகே. ஒரு 5%, 10% லாபம் வேணுங்கிறவங்க இல்லை சரியான சப்போர்ட் லெவல் இந்த ரூ. 1000 ரேஞ்சுக்கிட்ட வரும்போது சப்போர்ட் லெவல் இருக்குது. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5% ஒரு 1050, 1100 இந்த ரேஞ்சுக்கு வந்துடுது.
திருப்பி இறங்குது. ஸோ இதுலேயே நம்ம ஒரு 5% 10% லாபம் பார்க்கலாம். ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லாங் டேர்முக்கு இந்த ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் யோசித்து ஃபண்டமெண்டல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பை பண்ணிக்கங்க. அடுத்ததாக டிவிஎஸ் ஹோல்டிங் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 2% வரைக்கும் அப்பில் போயிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த ரேடியல் ஐடி பார்க் வந்து செகண்ட் ஃபேஸும் தேர்ட் ஃபேஸும் கிட்டத்தட்ட ஒரு 576 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு இது நியூஸ் இம்பேக்ட்னால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 2% வரைக்கும் நல்ல ஒரு அப்பில் போயிருக்கு. அடுத்ததாக டிவிஎஸ் மோட்டார்லேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. டிவிஎஸ் மோட்டார் பார்த்தீங்கன்னா டிரைவெக்ஸுங்கிற கம்பெனியை கிட்டத்தட்ட ஒரு 39% வந்து அக்விசிஷன் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட டோட்டல் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 87.38% இருக்குது அவங்களோட டிரைவெக்ஸோட சதவீதம். ஸோ இப்போ இந்த டிரைவெக்ஸ் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிவிஎஸ் மோட்டாரோட சப்சிடரி கம்பெனியாக மாறிடுச்சு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ காம்பனன்ட்ஸ் கம்பெனி தான் அது. ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இப்போ டிவிஎஸ் மோட்டாரோட சப்சிடரி கம்பெனியாக மாறிட்டு, ஸோ இந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 1% வரைக்கும் டிவிஎஸ் மோட்டார் ஏறி இருக்குது. ஆட்டோ செக்டர் எல்லாமே இப்போ ஒரு டவுன்ஃபாலில் தான் போயிட்டுருக்கு. ஸோ குளோபல் வைஸில் எல்லாமே டவுனில் தான் போயிட்டுருக்கு. அவசரப்பட்டு பை பண்ண வேணாம். சரியான ஒரு கிளியர் ட்ரெண்ட் வரும்போது அப்போதைக்கு இதை பை பண்ணிக்கலாம் நம்ம. அடுத்ததாக முத்தூட் கேபிட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் பொசிஷனில் இருக்க 3 பேர் வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க. மேனேஜிங் டைரக்டர், நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் இவங்கெல்லாம் வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இதுக்கு 2 பேர் புதுசாக அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த நியூஸ் இம்பேக்ட்னால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 2.25% வந்து நல்லாவே இறங்கியிருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ ஃபினான்ஷியல் செக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. இந்த ஒரு ஸ்டாக்ஸும் இல்லை, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சரியான கிளியரான அப் ட்ரெண்ட்லேயே வரல. ஸோ இந்த வரப்போகிற குவார்டர் ரிசல்ட் எல்லாம் பார்த்துக்கிட்டு நல்ல ஒரு பையிங் ரேஞ்சில் வரும்போது அந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணி அதிக குவான்டிட்டி வாங்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக குவான்டிட்டி வாங்கிக்கிங்க. ஒரு 10, 20, 50, 100 அப்படின்னு சொல்லி அந்த இது மாதிரி வாங்கிக்கிங்க. அதிக குவான்டிட்டி வாங்க வேணாம். ஏன்னா சுச்சுவேஷன் எப்படி வேணால் மாறும். ரிசல்ட் எல்லாம் பார்ப்போம். எல்லாமே ஓகே, ஃபண்டமெண்டல்லாம் ஓகே அப்படிங்கிற பட்சத்துக்கு மட்டும் நம்ம ஃபினான்ஸில் சில ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணி வாங்க ஆரம்பிக்கலாம். பிஜி எலக்ட்ரோ பிளஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இன்றைக்கி 5% வரைக்கும் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் போயிருக்கு. இது என்ன காரணம் பார்க்கும்போது வேர்ல்பூலோட செமி ஆட்டோ வாஷிங் மிஷின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இவங்க வந்து பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. பிஃபோராக பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு ஏர் கண்டிஷனர்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பார்ட்னர்ஷிப் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோ வாஷிங் மிஷினும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால நல்லா ஏறுந்து காலையில். பட் ஆனால் க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கண்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த இதில் ட்ரெண்டில் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் மேலே பார்த்தீங்கன்னா வெறும் ரூ. 125 இந்த ரேஞ்சில் இருந்தது. சரியான அப் ட்ரெண்டு. போனால் அப்படியே டபுளில் ட்ரிபிள் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நியர்பை ஒரு 1000 ரேஞ்சுக்கிட்ட இருக்குது. ஸோ இது இன்னும் ஃபர்தராக ஏறத்துக்கு அதிக சான்சஸ் இருக்க மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இப்போ ஆல்ரெடி டீல் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு நியூஸ்க்காக இந்த ஸ்டாக்ஸை வாங்காதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். என்றைக்கா இருந்தாலும் ஒரு கரெக்ஷன் ஃபேஸ் வரும். கரெக்ஷன் ஃபேஸ் வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பை பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்ததாக இந்தியன் பேங்க்லேருந்து ஒரு அப்டேட்டு. இந்தியன் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5.25 லட்ச ரூபா வந்து பெனால்ட்டி போட்டிருக்காங்க. அது யார் போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் உள்ள ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் வந்து பெனால்ட்டி போட்டிருக்காங்க. அது எதுக்காக போட்டிருக்காங்கன்னா ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்லாம் சரியாக ரிப்போர்ட்டிங் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் பேங்க் வந்து 2 பிரான்ச்சஸ் ரன் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்லாம் ப்ராப்பராக அவங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிறதுனால அந்த ஒரு ரீசனுக்காக அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 5.25 லட்ச ரூபா பெனால்ட்டி போட்டிருக்காங்க. இப்போ சேம் நம்ம இந்தியாவில் இருக்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரி அவங்க இதில் உள்ளதுக்கு அவங்க ஸ்டேட்மெண்ட் எப்போதும் கொடுக்கணும். அதை ப்ராப்பராக சப்மிட் பண்ணதுனால இந்த மாதிரி இது பெனால்ட்டி போட்டிருக்காங்க. பட் அந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால நீங்கள் ஒன்றும் பெருசாக இறங்கலை. சின்னதாக ஒரு மைல்டாக ஒரு அப்ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ பேங்கிங் செக்டர் எல்லாமே ஒரு கிளியர் ட்ரெண்டு வரல. எல்லாமே டவுன்ஃபாலில் தான் இருக்குது. ஒரு நாள் ஏறுறதும் இறங்குறதும் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கு. வரப்போகிற குவார்டர் ரிசல்ட் எல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக அனலைஸ் பண்ணி நல்ல ஒரு பையிங் ரேஞ்ச் வரும்போது ஸ்டாக்கை சூஸ் பண்ணி வாங்க ஆரம்பிங்க. இப்போ இந்துஸ்தான் பேங்க்கு கரெக்ஷனில் போயிட்டுருக்கு. அதுமாரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கனரா பேங்க் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கும் கீழே போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் லாங் டேர்முக்கு வாங்குறதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்டாக்ஸை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி வாங்க ஆரம்பிக்கலாம். பட் ஃபண்டமெண்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்க ஆரம்பிங்க. இன்றைக்கி கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த இன்ஃபர்மேஷனோட மீண்டும் சந்திப்போம். உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.